எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாடை விஷயத்தில் பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். பிரேஷர் வாங்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பெண்களுக்கு உள்ளாடை என்பது உடை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. உடலுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவமும் அதன் தேர்வில் அடங்கி இருக்குதுங்கிறது தான். உள்ளாடை தேர்வில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய விழிப்புணர்வு தகவல்களை நான் இப்போ சொல்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்நாளில் தன் மார்பக அளவில் 6 முறை மாற்றங்களை சந்திக்கிறாங்க. 10 வயதுகளில் ஆரம்பிக்கும் மார்பக வளர்ச்சி அதன் இறுதி ஆண்டுகளில் முழுமையான வளர்ச்சியை எட்டியிருக்கும். கர்ப்ப காலத்தின் போது அதிகரிக்கும் மார்பக அளவு குழந்தை பிறந்த பிறகு பால் சுரப்பிகளின் காரணமாக மேலும் அதிகரிக்கும். தாய்ப்பால் ஊட்டுவதை நிறுத்திய பிறகு பழைய நிலைக்கு திரும்பும். மார்பகத்தில் தொய்வும் ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக மெனோபாஸ் காலத்திலும் மார்பக அளவில் மாற்றம் ஏற்படும். வயதான காலத்தில் மார்பகங்கள் சுருங்கும். இப்படி பெண்களின் வாழ்நாள் முழுக்க மார்பக அளவு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பலர் அதற்கேற்றவாறு தங்களின் பிரேஷர் அளவை மாற்றுறது கிடையாது. இந்த அலட்சியம் கண்டிப்பாக களையப்படணும். பொதுவாக பெண்கள் பிரேஷர் வாங்கும்போது 32, 34, 36 என உடல் சுற்றளவின் அடிப்படையில் தான் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அதன் கப் அளவே மார்பகத்தின் அளவை குறிப்பது. அது ஏபிசி என 3 அளவுகளில் கிடைக்கும். உதாரணமாக 34A என்பது உடலின் சுற்றளவு மற்றும் அதையொத்த பெரிய கப் சைஸை கொண்டது. 34B என்பது சராசரி கப் சைஸும் 34C என்பது சிறிய கப் சைஸும் கொண்டது. எனவே உடல் சுற்றளவு மட்டுமின்றி கப் சைஸையும் கேட்டு வாங்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிக இறுக்கமாக அல்லது தளர்வாக பிரேஷர் அணிவதை தவிர்க்கணும். இறுக்கமாக அணியும் போது வலி, அரிப்பு, எரிச்சல், பட்டைகள் அழுத்துவதால் ஏற்படும் புண் என்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே மார்பகத்துக்கு சரியான வகையில் சப்போர்ட் கொடுக்கும் உள்ளாடை தேர்வு மிகவும் அவசியம். பாலூட்டும் நேரத்தில் உள்ளாடை அணிய வேண்டாம், அணியக்கூடாது போன்ற மூட நம்பிக்கைகள் இருக்குது. உண்மையிலேயே அப்போது மார்பகத்தில் உண்டாகும் வலி, கட்டிகள், பால் கட்டு பிரச்சனைகளை தவிர்க்க கட்டாயம் நீங்கள் பிரேஷர் அணியது அவசியம். குழந்தை பிறப்புக்கு பின்னாடி சில பெண்கள் பிரேஷர் அணியும் பழக்கத்துக்கு விடை கொடுத்துட்றாங்க. அது மிக மிக தவறு. அழகு மட்டுமல்ல, இது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. மார்பகத்தின் கீழ்ப்பகுதியில் வியர்வை தங்கி அரிப்பு, புண் ஏற்படுவதை தவிர்க்கவும் செல்களின் தொய்வை குறைக்கவும் பெண்களுக்கு உள்ளாடை மிகவும் அவசியமாகுது. சிந்தட்டிக் ரகங்களை தவிர்த்து எப்பொழுது காட்டன் பிரேஷரை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. வெயிலில் அதிகம் போறவங்க புற ஊதா கதிர்களை உள்ளிழுக்கும் அடர் நிறங்களை தவிர்த்து வெளிநிறங்கள் உள்ளாடையை தேர்ந்தெடுக்கலாம். உடல் எடை அதிகமானாலோ மெலிந்தாலோ அதற்கேற்ற பிரா சைஸை மாற்றி பயன்படுத்தணும். பொதுவாக ஒரு பிரேசியரை 6 முதல் 9 மாதங்கள் வரை பயன்படுத்தலாம். எலாஸ்டிக் லூஸ் ஆகி ஹூக் உடைந்து துணி நைந்து போனவற்றை தயவு செய்து பயன்படுத்த வேணாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.